இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஜூலை மாதம் 15ஆம் நாளிலே அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியானவரே, மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன நாட்கள் முழுவதுமாய் கிருபை எங்களை காத்திருக்கிறேன். கடந்த வாரத்தில் ஆண்டவர் நல்ல மழையை தந்திருக்கிறேன். தொடர்ந்து நல்ல மழையை தாரும், பூமியை நினைப்பித்து புல்பூண்டுகள் செழிக்க, விவசாயம் பெருக கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் காலை வேளை ஆண்டவரை தியானத்தை ஆசீர்வதிங்க. நீர் பேசுங்கிறாங்க, நாங்கள் கேட்கிறோம். இந்த பாடல் குழுவையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவர் இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில 57வது ஞான பாடலாகிய பராபரனே உமது ராஜாசனத்தின் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 57வது ஞான பாடல். பராபரனே உமது ராஜாசனத்தின் நாண்டைக்கு பணிந்து தாழ்மையாய் வரும் இப்பாவியை பிதாவே என்னை தேவாரீர் தெய்வீக ரூபாய் சேஷ்டீர் நீர்தான் என் ஜீவன் ஓமாயே அல்லாமல் நான் தேவியமைந்தானே ஓமாம் நான் மீட்கப்பட்டோன் ஏனென்றால் ஆடியேன் தப்ப தேவாரீர் பலியாய் ஜீவனை தேவாவியே என் நெஞ்சை நீர் தீருப்பி போதிதாக்கீரீர் என்ன நன்மாய் என்னிலே ஓண்டோம் மாலே நீர் சோதனையில் தாங்கீரீர் உபத்திரவத்தில் கைவிடீர் ஓமால் தீடனும் வெற்றியோம் மனமகிழ்ச்சியோம் வரும்.
ஆகையினாலே ஓமாது மகா பெரிய அன்புக்கு எப்போதும் சதா காலமும் ஸ்தோத்திரம் உண்டாக ஓம் ஆமென். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஜூலை மாதம் 15ஆம் நாளிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது சங்கீதங்களிலே அனைவருக்கும் பரிச்சயமான சங்கீதம் 23வது சங்கீதம். ஆண்டவரே என் ஆயர், ஆண்டவரே என் மெய்ப்பர் என்கின்ற தலைப்பு நம்ம அதற்கு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் என் ஆயர், ஆண்டவர் எனக்கு விருந்து அளிப்பவர் என்ற 2 தலைப்பில் வருகிறது. 1 முதல் 4 ஆண்டவர் என் ஆயர், 5 முதல் 6 ஆண்டவர் எனக்கு விருந்து அளிப்பவர் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களிலே அல்லது திருப்பாடல்களிலே முத்து என்று அழைக்கப்படும் இப்பாடல் அனைத்து கிறிஸ்தவர்களாலும் போற்றுதற்கரிய சொத்தாக புகழ்ந்து பாடப்படும் ஒன்று. எழில்மிக்க இத்திருப்பாடல் ஆண்டவரின் அன்பை 2 உருவங்கள் வழியாய் தெளிவுறுத்துகிறது. அவை 1 முதல் 4 ஆயரின் உருவம், 5, 6 விருந்தளிப்போருடைய உருவம். மேலும் சிலர் இங்கு 3 உருவங்களை காண்கின்றார்கள். 1 முதல் 2 ஆயர், 3 முதல் 4 வழிகாட்டுபவர், 5 முதல் 6 விருந்து அளிப்போர். 2 3 என்பது பற்றி ஆராய்வதை விட திருப்பாவின் அடிப்படை கருத்தை, அதாவது பாடகரின், ஒருவேளை தாவீதின் நம்பிக்கையை கோடிட்டு காட்டுதல் இன்றியமையாதது. 3 கோணங்களிலே தம் நம்பிக்கையை பாடகர் வெளியிடுகிறார். எனக்கேதும் குறையில்லை, எத்தீங்கிற்கும் அஞ்சினேன், ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். மேலும் ஆசிரியரின் நம்பிக்கையிலே ஒரு வளர்ச்சி தென்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் அவர் என்ற உறவு பாடப்பட்ட பாடல் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியிலிருந்து நான் நீர் என்ற உறவிலே ஒரு வளர்ச்சியையும் நெருக்கத்தையும் காட்டுகிறது. இம்மாற்றமும் இப்பாடலுக்கு புது மெருகூட்டுகிறது என்று சொல்லலாம். நாடோடி வாழ்வு வாழ்ந்த இஸ்ரவேலர் ஆடு மாடு பண்ணைகளோடு நெருங்கி உறவு கொண்டிருந்தார்கள். தாங்கள் ஆயர்கள் என்ற மரபிலே தங்கள் இறைவனையும் ஆயர் உருவகத்திலே கண்டு மகிழ்ந்தார்கள். சங்கீதம் 28:9, 74:1, 77:20, 78:52, 79:13, 80:1, 95:7, 100:3, ஏசாயா 40:11, எரேமியா 31:10, எசேக்கியேல் 34:1-30, மீகா 7:14, சகரியா 9:16 ஆகிய பகுதிகளிலே ஆண்டவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்ற செய்தி நாம் பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவர் விருந்தளிக்கிறவர் என்ற வழியாகவும் கடவுளை கண்டார்கள். சங்கீதம் 22, 26, 78, 24, 25, அதே போல யாத்திராகமம் 16. கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் தம்மை ஆயராக யோவான் 10:10-6 சொல்றாரு. விருந்தளிப்பவராக யோவான் 14:6 சொல்றாரு. நானே நல்ல ஆயர், என் ஆடுகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன் யோவான் 10:11-15 என்ற சொற்களின் வழி இயேசு பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள இறைவனின் ஆயர் பணியை நிறைவுபடுத்துகிறார் எனலாம். இப்பாடல் தம் அனுபவத்திலிருந்து 2 சாமுவேல் 17:27-9 தாவீது எழுதியிருக்கலாம் என்று சிலர், எனினும் இஸ்ரேல் மக்களின் ஆட்பேரான ஒரு தலைவரும் இதனை பாடியிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். பொருள் விளங்க நாம் பார்க்கிற போது, என் ஆயர் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பொது தலைவராக, பொது ஆயராக சுட்டப்படுகிற ஆண்டவர். இப்பாடலிலே ஒரு தனிப்பட்ட இஸ்ரேலுக்கு ஆயராக ஆண்டவர் இல்லை, முழு சமூகத்துக்கும் அவர் ஆயராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்பாடலில் நாம் முக்கியமாக கற்றுக்கொள்வது எனக்கு, என்னை, நான்
எனது, அவர் என்ற உரிமை சொற்கள். அதாவது அந்த உரி சொற்கள் என்று சொல்வார்கள் இல்ல தமிழ்ல, இந்த உரி சொற்களை பாடலில் மிகுந்து வருதலை நம்ம பார்க்க முடிகிறது. மட்டுமல்ல 20க்கும் மேற்பட்ட இந்த பாடலில் இது பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவரை அவர் என்று படற்கையில் அழைத்து தொடங்கும் இப்பாடல் 4ஆம் வசனத்திற்கு பின் நீர், என்று முன்னிலை சொற்களில் தொடர்ந்து முடிகிறது. இப்பாடலிலேயே 1000க்கும் ஆடுகளுக்கும் இடையே உள்ள ஆளுமை, நெருக்கம் அதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். அதே போல ஆயர் என்ற உருவகத்துல கிறிஸ்துவின் அன்பையும் வலிமையையும் இணைந்து வெளிப்படுதலை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதாவது பாசம், நெருக்கம், திறமை, அச்சமின்மை, வலிமை இவை எல்லாமே இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 5:2, 7:7, எரேமியா 31:5, 15, 10:21, எசேக்கியேல் 34:33, மீகா 5:4 போன்ற பகுதிகளிலே ஆண்டவரை மெய்ப்பராகவும் பார்க்கின்றோம். இப்போ இங்க சொல்றார் ஆண்டவரின் ஆயர் இல்லையா, என் ஆயராக இருக்கிறார். ஆண்டவரே என் ஆயராக இருக்கிறபடினாலே எனக்கு ஒன்றும் குறைவில்லை, எனக்கு ஏதும் குறைவில்லை என்று சொல்கிற சொற்கள் நிகழ்கால அனுபவத்தையும் மட்டுமின்றி எதிர்கால பாதுகாப்பையும் நமக்கு இது நிறைவு தருகிறதா இருக்கிறது. எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிற போது உபாகமம் 8:9 உங்களுக்கு எந்த குறையும் இராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல வழி நடத்தப்படுறாங்க. அந்த அனுபவம் நமக்கு தெரியும். பாலைவன அனுபவம், வனாந்தர அனுபவத்துல எதுவுமே இல்லை, உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, உடை இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. உடன் இருக்கிறார். the presence of God, இந்த உடன் இருப்பு தன்மையை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி அவங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தருகிறார். மன்னாவை தருகிறார், தேவதூதர்கள் உண்ணக்கூடிய உணவு அது. காளையை தருகிறார், இல்ல கறி கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க எகிப்துல இருக்கும்போது சமைக்கிற பாத்திர தண்டையில உட்கார்ந்து கொண்டிருந்தோமே ஆண்டவரே, இங்க எங்களுக்கு உணவில்லையே, கறி இல்லையே என்று முறையிடுகிற போது மோசே ஆண்டவரிடத்துல ஜெபித்து காடைகளை சாயங்கால வேளையிலே அவங்களுடைய கூடார தண்டையில வந்து விழ செய்கிறார். அந்த காடையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கொழுப்பில்லாத ஒரு பறவை, அதை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது. அதே போல பாலைவன அந்த நெடும் பயணம் அவங்களுக்கு நிறைய நோய்களை வரவைத்ததுனால அவர்கள் காடையை சாப்பிட்டதுனால உடல்ல ஆரோக்கியமாக அது புரோட்டீன் அதிகமா இருந்தது. வேகமாக அவர்கள் நடந்தார்கள், போனார்கள் நம்ம பார்க்கின்றோம். மாற்றமல்ல, மற்ற அமைதியான நீரை என்னை கொண்டு போய் விடுகிறீர் இல்லையா, எனக்கு ஏதும் குறைவில்லை, என்னை அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிறீர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஆடுகளுக்கு மேய்ச்சல் பிறகு மேய்ப்பர்கள் நல்ல தண்ணி காட்டுவோம், அப்பதான் அது நல்லா குடிச்சிட்டு தாகத்தை தீர்த்து கொள்ளும். அது போல இங்கே ஆண்டவர் களைப்பை ஆற்றும் குளம் குட்டையை குறிக்கின்ற இந்த ஓடையை ஆடுகளுக்கு அன்றைக்கு இருந்த மேய்ப்பர்கள் காட்டினது போல இன்றைக்கு ஆண்டவர் ஆயரா இருக்கிற நமக்கு நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். என்ன தாகம்? உலக பிரகாரமான தண்ணீர் மட்டுமல்ல, அதான் நம்ம ஜபத்துல சொன்ன, ஆண்டவரே நிறைய மழையை தார், எங்களுக்கு நிலத்தடி நீரெல்லாம் இன்னைக்கு கீழே போயிட்டு இருக்குது ஆண்டவரே, நிலத்தடி நீர் இல்லாதனால நான் கஷ்டப்படுகிறோம் நம்ம பார்க்கிறோம். இப்போ தண்ணீரை தருகிறார், ஏற்ற வேளையில மழையை தருகிறார், அதே வேளையில தாகத்தை. என்ன தாகம்? வசன தாகம். நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் என்கின்ற தாகத்தை அவர் தீர்த்து வைக்கிறார். வசனத்தை ஒவ்வொரு நாள் நமக்கு தருகிறார். அதே போல நடத்துகிறார், நீதியின் பாதைகளிலே என்னை நடத்துகிறார் என்று சொல்றார். உலகத்துல எத்தனையோ பாதை இருக்கு, அநியாயம், அக்கிரமம் இல்லையா, பதவி, இதெல்லாம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை நீதியின் பாதை. ஏற்கனவே நாம் பார்த்தோம், நீதி என்று சொன்னால் யெகோவா சிட்கேனோ, யெகோவா சிட்கேனோ என்று சொன்னால் கர்த்தர் நீதியா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நீதியா, அவர் பேரே என்னது? கர்த்தர் நீதியா இருக்கிறார் என்ற பேர். அப்ப நேரிய வழி, நல் வழியில நம்மளை நடத்துறார், மகிழ்ச்சி தருகிற வழியில நடத்துகிறார் என்று நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 5:8, 118, 19 நம்ம அதை பார்க்கணும். அதே போல தம்முடைய பெயருக்கு ஏற்ப நம்மளை பயந்து வாழ சொல்லுகிறார். ஆடுகளின் தகுதியை பொறுத்து மாறாவது மகிமையை நிலைநாட்ட அவரின் உறுதி மொழி உதவிடும் குணத்திற்கு ஏற்ப நம்மளை ஆண்டவர் அவரு பயன்படுத்துகிறார் என்று பாருங்க. அதே போல சாவின் இருளில் இருந்து நம்மளை மீட்கிறார். சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ
முழு இருட்டு இல்லையா, பாவ வாழ்க்கை, சாவுக்கு இட்டு செல்லும் வழி, இவை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். இது என்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். கடவுள் நம்மோடு, இமானுவேல் என்ற சொல் இல்லையா இங்க நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிற போது இது மந்தையை நடத்தி செல்ல உதவிடும் கருவிகள். இவை முட்கள், விலங்குகள் முதலியவற்றிலிருந்து பாதுகாக்க நமக்கு உதவுகிறது. மேடு, பள்ளம், சேறு, சகதி முதலியவற்றை கண்டறிந்து அவற்றிலிருந்து ஒதுங்கி நல்வழியிலே நடக்க நெடும் களியும் பயன்படுத்தப்படுகின்றன. கடவுள் நம்மை பாதுகாப்பவர் மட்டுமன்ற நல்ல வழியிலே நடத்தி செல்பவர் என்பதும் இங்கே பார்க்கின்றோம். இக்கருவிகள் தலைவர், அரசர் முதலியவருடைய அதிகாரத்தின் அறிகுறியாகவும் பயன்படுகிறத பார்க்கிறோம். என்னுடைய எதிரிகள் என்று சொன்ன இந்த எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை நிமர செய்கிறேன் என்று சொல்கிறார். பாலைவனத்தில் இஸ்ரேலர்கள் எதிர்பட்ட புறாவின் மக்களை குறிக்கலாம். அதாவது புறவின மக்கள், அடுத்த ஊர்களை சார்ந்தவர்கள் மக்கள். அப்போ பாடகரின் இந்த எதிரிகளையும் சுட்டலாம். நேர்முக பொருள் கொண்டால் பிறருடைய மந்தையை சேர்ந்த ஆடுகளையும் இது குறிக்கிறது. மற்ற ஆடுகளை இங்கே ஆண்டவர் கொண்டு வந்து அவர்கள் விரோதமாய் அங்கே சண்டையிட்டாலும் அவர்களை ஆண்டவர் வெற்றி பெற செய்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அதைதான் இந்த பகுதியில் பார்க்கிறோம். அதே போல எண்ணெய் பூசுகிறார் என்பது இங்கே ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறது. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். இப்ப கீழே நாட்டு விருந்தோம்பல் பண்பை நம்ம பார்க்கிற போது அவர்கள் எல்லாம் விருந்து செய்கிற போது தலையிலையும் காலையும் எண்ணெய் பூசுவாங்க. அது ஒரு வழக்கமாக இருந்தது. அது நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏசாண்டவர் காலத்திலே கூட அந்த பாவப்பட்ட பெண் வந்து ஆண்டவருடைய காலில் தைலத்தை ஊத்தி பூசுகிறதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவள் என்னை அடக்கம் செய்வதற்கான ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தும்படியாக நம்ம செய்யறாங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நறுமணம் மகிழ்ச்சியை குறிக்கிறது. நறுமணம் சுகத்தை குணமளிக்கும் மருந்தையும் அது காட்டுகிறதாய் பார்க்கிறோம். அதே போல பாத்திரம் நிரம்பி வழிகிறது. விருந்தோம்பவரின் தாராள குணம் குறிப்பாய் உணர்த்தப்படுகிறது இல்லையா. அருள் நலமும் பேரன்பு உடன்படிக்கையின் விளைவுகளான நம்மை பேர்கள். அப்போ ஆண்டவருடைய இல்லம் கடைசியில் சொல்லாரு, நான் சதா காலம் ஆண்டவருடைய இல்லத்துல நிலைத்திருக்கிறோம். உலகத்துல வாழ்றோம், உலகத்துல எத்தனையோ இல்லங்களை கட்டுறோம், ஆனால் நிரந்தரமான இல்லம் பரலோகம். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறது நம்ம அறிந்திருக்கின்றோம். இறைவனின் பிரசன்னம் உள்ள இத்திருத்தோயகத்தை அல்லது திருக்கோயிலை சுட்டுகின்ற விண்ணகத்தையும் இறைவனோடு கொண்டுள்ள நெருங்கிய உறவையும் இது குறிக்கலாம். பரலோகத்தையும் ஆண்டவருடைய உறவையும் குறிக்கலாம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற அறைகோல் என்ன? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலயத்துல வரணும். சர்வீஸ்க்கு, சண்டே சர்வீஸ்க்கு போகணும். இன்னைக்கு நிறைய இடங்களில ஃப்ரைடே சர்வீஸ் அதுக்கு போகணும், இல்ல வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தொடர்ந்து நம்ம சென்றால் அந்த உறவு நீடிக்கும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் தொடர்ந்து வராம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய கிராம சபைகளில், பட்டணங்களில கூட வாலிப பிள்ளைகளை நம்மளால ஈர்க்க முடியவில்லை. அவர்களை எப்படியாவது ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற பணியில ஆயர்களும் சபையாரும் இணைந்து செயல்பட்டால் நன்றாக. ஏன்னா வாலிப வயசு மதில் மேல் நிற்கின்ற பூனைமா எப்படினாலும் குதிப்பான், பழத்திலும் குதிச்சிருவான், வாழ்க்கையிலும் குதிக்கும். அதனால அவங்கள ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தால் வசனத்தை கேட்டு அவங்க ஓரளவுக்கு மனம் திரும்பி வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஆண்டவரோடு நெருங்கிய உறவை நாம் ஏற்படுத்த நாம் இந்த நேரத்துல உறுதிமொழியை போட வேண்டும். அப்போ நல்ல ஆயன் நானே, வாழ்வு தரும் உணவு நானே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று கூறிய நம்முடைய ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டு உருவகங்களை தம் மீது ஏற்றி கூறுகின்றார். அதே போல தம் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கிற ஆண்டவர். உணவு மட்டும் இல்ல, வாழ்வு மட்டுமல்ல, இல்லையா, வழி மட்டும் அவர் இல்ல, தன் உயிரையும் கொடுப்பவராக இருக்கிறார். அவரே உண்மையாகவும் இருக்கிறார், விருந்து அளிப்பவருமா இருக்கிறார், வழி துணையாகவும் இருக்கிறார். அவரே உண்மையாகவும் இருக்கின்றார். அவரே எல்லாம் என்பதை உணர்ந்து அவரிடம் நம்மை சரணடைய செய்கின்றார். நின் பாதம் அல்லாமல் எனக்கு வேறேது ஆண்டவரே என்று நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இக்காலை வேளையிலே ஆண்டவர் எனக்கு ஆயராய் இருக்கிறார், எனக்கு ஏதும் குறைவில்லை, அவர் என்னை அழகான இடங்களிலே நடத்துகிறார் என்ற செய்தியை கேட்டிருக்கிறோம். ஆகவே நாமும் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சத்தத்திற்கு செவிக்கொண்டு
இது அவர் சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் அவருடைய ஆடுகளா இருக்கிறபடினாலே நல்ல மெய்ப்பனுக்கு செவி கொடுப்போம். கள்ள மெய்ப்பர்களும் உண்டு. நம்மளை அவங்க குழியில போய் தள்ளுவாங்க. அவங்க பணத்துக்காக பதவிக்காக வராங்க. இந்த ஆண்டவரோ நம்முடைய வாழ்க்கையை செழிக்கும்படியாக இந்த வாழ்க்கை பரிபூர்ணப்பட வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எல்லாம் வல்ல தந்தை மகன் தூய ஆவியானவரே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே, ஜூலை மாதம் 15ஆம் நாள் குளிர்ச்சியான காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாத மழை மெதுவாய் பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாய் பொழிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இதோ இந்த நேரத்தில் கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். மிகவும் பிரபலமான சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நாங்கள் படித்து தியானித்திருக்கிறோம். என் வாழ்க்கையில இதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரட்டும் ராஜா. உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவரை கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கவும், நேர் மெய்யான வழியாய் மெய்ப்பராய் ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிறவராய், விருந்தளிப்பவராய், சத்தியமாய் ஆண்டவர் எங்களுக்காய் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதன்படி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் இறை அமைதி, சமாதானத்தார், ஆசீர்வாதத்தை தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவரை சாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி ஆசீர்வாதம். குறிப்பாக இப்படி தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஆண்டவர் உலக நாடுகளில், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ் எல்லா நாடுகளில் இருக்கிற மக்களையும் ஆசீர்வாதம். குறிப்பாக எங்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மிஷனரிமார்கள், ஆண்டவர் பாஸ்டர்ஸ்க்காக, மாதர்ஸ்க்காக, இன்னுமாய் பல்வேறு தொண்டு நிறுவனங்களுக்காக, பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளுக்காக, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக, குறிப்பாக இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், என்னுடைய ஆயர்கள், குறிப்பாக அருமையான ஆயர் ஆண்டவரே அருள் திரு கர்த்தாவே பிரசிடென்ட் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஐஎல்சி பிரசிடென்ட், ஜிடி கண்ட்ரோலர், 3 சபை சங்கங்களுடைய ஆயர் ஆண்டவர் ஐஎல்சி ஆண்டவர் தலைவர்கள், அதே போல ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். வருகிற 17ஆம் தேதி ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனை குறித்த ஆண்டவரே கருத்தரங்களை அவர்கள் உட்கார்ந்து பேசி கலந்துரையாடல நல்ல ஆண்டவரே அதை ஒரு தீர்மானம் எடுத்து ஒருவேளை சிஎம்சிக்கோ அல்ல ஒரு கிறிஸ்தவ மனிதருக்கோ கொடுக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். அதற்கான ஆண்டவர் ஏற்பாடுகளை செய்கிற ஐஎல்சிக்காக நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னுடைய ஆண்டவரே ஆம்பர் சபை சங்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைகளுடைய திறப்புலாக்காக ஆண்டவர் எல்லா நிகழ்வுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. இந்த காலை நேரத்துல பலவீனமா இருக்கிற மக்கள், கஷ்டத்துல ஆண்டவர் படுக்கையில இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி குறிப்பா இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அவருடைய அன்பர் சார்க்காக, ஆண்டவர் அக்காவுக்காக, பிள்ளைகள், மாத்தாள் மறைகளுக்காக ஜெபிக்கிறோம். கால சீதோஷ்ண மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லா கஷ்டத்துல பலவீனத்துல இருந்து குடும்பங்களை காத்தரணும், குறிப்பாய் பிள்ளைகளை காத்தரணும் ராஜா. இந்த ஊழியத்துல அடினோடு ஆண்டவரே இந்த போதக வட்டத்திலையும் இந்த காலை நேரத்திலும் எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்கிற அவருடைய சாக்கோ சாருக்காக, அவருடைய அருமையான டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல இந்த ஆண்டவரே அருமையான நிகழ்வை, காணொலியை ஆண்டவரை யூடியூபாக மாற்றி எங்களுக்கு தருகிற அவருடைய ஜான்சன் சாருக்காக, டீச்சருக்காய், குடும்பத்துக்காய், திருச்சபைக்காய் ஜெபிக்கும். அடியன் பணியாற்றுகிற ஆண்டவரே இதோ பாப்பனப்பள்ளி போதக வட்ட திருச்சபைகள், ஆண்டவரை கிராம சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு சபையையும் கிராமங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள், ஊழியம் இன்னும் வளர வேண்டும், ஆத்மாக்கள் வர வேண்டும் என்பதை உணர்ந்து நாங்கள் பணியாற்ற கர்த்தர் கிருபை தார். இந்த காலை நேரத்தில் இது விசேஷமாக ஆண்டவரே என்னுடைய அருமையான கண்கடையால் உத்தரவு திருச்சபையுடைய ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி சாமுவேல் அவர்களுக்காக ஜெபிக்கும். தன்னுடைய 75வது பிறந்த நாளை நன்றி செலுத்துகிற பெரிய பாகத்தை தந்திருக்கிறேன். ஆண்டவரே 75 ஆண்டு என்பது சாதாரணமானது அல்ல. இவ்வளவு ஆண்டுகள் ஆண்டவரே ஐயாவோடு இருந்திருக்கிறேன். ஒரு அன்பு துணையார், அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இன்று போல என்றும் மகிழ்ச்சியோட சுபிட்சத்தோட வாழ கிருபை தார். அதே போல என்னுடைய அருமையான ஆண்டவரே திருப்பத்தூர் ஆண்டவரை பகுதியை சேர்ந்த திரு மார்டின், திருமதி கேத்ரின் அக்கா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான தம்பதியாரை ஆசீர்வதிங்க. நேற்று தினத்துல தன்னுடைய திருமண நாளை கண்டு நன்றி செலுத்திருக்கிறார்கள். நன்றி சாமி. தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரசனம் அவர்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ராஜா.
அதே போல அவருடைய அருமையான கர்த்தாவே ஜோன் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஜோன் ரோஸ்லின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது அக்காவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்துங்க. சாருடைய இல்லத்துல அன்பான பிள்ளைகளை பார்த்துக்கிற ஆண்டவர் இந்த பணியில் இருக்கிற போதும் கிருபை தங்கிவிடும். அன்பான குடும்பத்தின் மக்கள், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அக்காவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதித்தார். தொடர்ந்து இந்த நாளில் இப்படி மூத்த போத தந்தைமார்கள், ஆண்டவர் வயதான தாயார்கள், ஆண்டவர் தந்தைமார்கள், ஆயிரம்மாக்கள், குறிப்பாக படுக்கையில இருக்கிற நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய ராஜ்குமார் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜனாதிபதி, என்னுடைய பிரதமர், என்னுடைய முதலமைச்சர்கள், கவர்னர்கள், ஆண்டவர்கள் ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மாநிலத்தையும் அமைதியான முறையில் ஆட்சி செய்யும். உலக நாடுகள்ல கூட ஆண்டவரே பெரிய அசம்பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. இதோ நேற்று தினத்துல கூட ஆண்டவரே அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் அவர்களை யாரோ சுற்றிருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் ஆண்டவரை எங்குமே ஏற்படாதவாறு நீர் பாதுகாத்து கொள்ள விடமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தீவிரவாத சக்திகள், ஆண்டவரை மக்களின் விரோத சக்திகள் எல்லாம் மாறட்டும். அமைதியின் சூழ்நிலையில இந்த உலகத்தில் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை, உடைய பிரசரம் நாளில் எங்களோடு தங்கிருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகரமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் இந்த நாளிலே நம்முடைய கூட தங்கியிருப்பதாக, ஆமென்.